விசேஷமான ஒரு நாள், புருஷர்கள் தினம் மாலை ஆராதனை. இப்பொழுது நம் மத்தியில் ஒரு நல்ல ஒரு நாடகத்தை நாம் பார்க்க போகிறோம். நம் மத்தியில் அருமையான சகோதரர்கள் நாடகத்துக்கு வரும் பொழுது கரங்களை தட்டி வரவேற்போமா. வீட்டுக்கு வந்ததும் டயர்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணோம். டேய் நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அந்த ஒரு ஃபோன் வாங்கினடா, பழைய ஃபோன் ஆயிடுச்சுடா, புது ஃபோன் வாங்கினேன், ஒரு 20,000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், ஆண்டவர் பாட்டு டெய்லியும் கேட்கணும்டா, சரியா? நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம், சேர்த்து வச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கிறேன், சரியா? சரி வச்சிருந்தேன். அப்பா ஒரு புது ஃபோன் வாங்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மாரி, மேரி மேரி சீக்கிரமா வாமா. அப்பாடா முடிச்சிட்டியாமா? பேசலாமா? என்னங்க நீங்க சும்மா அத வேலைக்கு போயிட்டு வந்தா ஒரு சேர் எடுத்து வந்து குடுப்பியா உட்கார்றதுக்கு? மேட்சிங்கா மட்டும் சாரி மட்டும் போடுற. நான் எடுத்து வரேன். சாமே வெரி குட் சாமே. ஏங்க புள்ள பாரு, நல்ல புள்ள. அப்படிதான் சமத்தா இருப்பான். ஆமா அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கம்மா. ஏய் ஏங்க முக்கியமா ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன், ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? ஏம்மா தாகமா இருக்குமா, ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கேன், டயர்டா இருக்கு. ஆபீஸ்ல இருந்து வரும்போது தண்ணி குடிச்சிட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இது வேணா அது வேணா மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க. அம்மா அது சத்தமா பேசேமா. ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? இது அதுன்னு சொல்லிட்டு ஏங்க அத விடுங்க. இங்க பாருங்க, என்ன Flipkart, Amazon, Meesho எல்லாத்துலயும் பயங்கர ஆஃபருங்க. அது டெய்லியும் போடுவாங்கம்மா, அது எதுக்குமா நம்மளுக்கு? அது ஆஃப் பண்ணி போடுமா, போய் காஃபி கொண்டுவாமா. ஏங்க சும்மா காஃபி அது இது எத்தனை காஃபி தான் குடிப்பீங்க? உங்களுக்கு காஃபி போட்டு 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 என் கையெல்லாம் தேஞ்சு போச்சு. ஆமா தேஞ்சு போச்சுல, மறுபடியும் இன்னொரு வாட்டி தேய்ட்டோம் போ. அதெல்லாம் இங்க பாருங்க. சரி சொல்லுமா. மனைவி பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இருக்கு சொல்லுங்க. ஏங்க என்னம்மா வேணும் உனக்கு? வந்த உடனே இவ்வளவு டென்ஷன் பண்ணுவீங்களா? ஒரு காஃபி தர மாட்டீங்க, தண்ணி தர மாட்டீங்க. ஐயோ சரி சூப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுமா. சத்தம் கொடுத்தா தான் அமைதியாகுது. சரி இங்க பாருங்க. அம்மா அம்மா இப்பதான் வாஷிங் மிஷின் தான் இருக்கேம்மா, மறுபடியும் எதுக்கு இன்னொரு வாஷிங் மிஷின்? ஏங்க அது ஓடும்போது டடக்கு டடக்குன்னு சவுண்ட் வருதுங்க. டடக்கு டடக்குன்னு சத்தம் வரும், அதுதான் வாஷிங் மிஷின். ஏங்க இப்படி பண்றீங்க? ஏம்மா ஒரு காசு சேர்த்து வச்சிருக்கேன்மா, அந்த காசு ஒன்னு வாங்கணுமா நாளைக்கு. சர்ப்ரைஸ் பா, சர்ப்ரைஸ். என்ன தெரியும்? நல்ல சர்ப்ரைஸ். உன் பர்த்டேக்கா? அது அட்வான்ஸ் முன்னாடியே பண்ணிடுங்க. அட்வான்ஸ் அவசியம் இல்ல. இல்லம்மா அது வேற விஷயத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன்மா. ஏங்க வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? அதை அமுச்சு விடு, நான் வாங்கி தரேன். பா அப்படியே எம்ஆர்எஃப் கம்பெனில ஒரு கிரிக்கெட் பேட்டும் பா. பேட் பால் ஒன்னு தரேன் உனக்கு. போட அப்படியே. ஒரு தண்ணி தர மட்டும் வாங்கிக்கிறீங்களாமா? வாஷிங் மிஷின் வேணும். ஏங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு இது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, டெய்லி நியூஸ்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் பாருங்களேன். அது அந்த பக்கம் அங்க அத பாருங்களேன். என்னம்மா இது? ஏங்க வேர்ல்ட் நியூஸ்ல உங்களுக்கு எதுக்கு? அம்மா உலக செய்தி தெரிஞ்சதாமா நம்ம ஜெபிக்க முடியும் உலகத்துக்காக. சர்ச்சில ஜெபக்குறிப்பு போட்டு அனுப்புவாங்க. நீங்க பாருங்க அடுத்து பாருங்க. ஸ்போர்ட்ஸ் அது 40 வயசு ஆகுது, 2 படி என்னால மூச்சு வாங்க. அது ஸ்போர்ட்ஸ் அம்மா மேட்ச் பார்க்கல நம்ம, அதுல கூட சுதந்திரம் இல்லையாம்மா? சரி மேட்சே பார்க்கல விடு. ஆமா சம மேட்ச்மா நேத்து. அம்மா அதுல பாருங்க வீடு மனை வாங்க இருக்காது கீழே. ஆமாமா வீடு வாங்குறது. என்னது இது? லிட்டில் மவுண்ட்ல 50 லட்ச ரூபாய் வீடு 5 லட்ச ரூபாய் போட்டிருக்காங்க. ஆமாங்க. ஏங்க 3 BHK பின்னாடி கார்டன்லாம் போட்டிருக்காங்களே. ஏங்க பக்கத்து வீடு பரிமளா வீடு வாங்கிட்டா, எந்த வீட்ல வீடு வாங்கிட்டாங்க எல்லாரும் வாங்கிட்டா. அப்பா என்ன சொல்லிட்டீங்களே, அவங்க வீட்ல போய் கொண்டாரு உட்காந்துட்டோமா? வேற என்னமா பண்ண சொல்றீங்க? இருக்கிற வருமானத்துல அதெல்லாம் முடியாதுமா, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் காசு. கட்டவங்களா பார்த்து பாருங்க, 50 லட்ச வீடு 5 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்கேம் இருக்குமா, ஏதோ திருட்டு வேலை இருக்குமா? 50 லட்ச ரூபாய் வீடு 5 லட்ச ரூபாய் எப்படிமா கொடுப்பாங்க? என்னமா சொன்ன? விடுங்கம்மா அப்பா அத வாங்கி இப்ப அவருக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணுங்க. ஆண்டவரா காட்டின வீடு பா அது. ஆண்டவரா காட்டினாரு. ஆமா எப்படி கரெக்ட்டா பேசுது. ஆமா கரெக்ட்டா பேசு. இது அடிக்கிறேன். அப்பா ஃபோன் பண்றாங்க இருடா. ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார். எப்படி கேக்குறது தெரியல. அந்த 5 லட்ச ரூபாய் வீடு நீங்க தான் கொடுக்குறீங்களா? ஆமா ஆமா. எந்த 5 லட்ச ரூபாய் வீடு? நிறைய வீடு இருக்கு சார். அந்த லிட்டில் மவுண்ட் 3 BHK கார்டன். ஆமா 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 ஆமா. அந்த 5 லட்சம் நம்ம வீடு தான்யா. சார் ஏன் சார் 5 லட்ச ரூபாய் தரீங்க நீங்க? இல்ல சார் எப்ப சார் நாங்க உங்க வீடு பார்க்க வரணும்? நேர்ல வாங்க சார் பார்க்கலாம். வீடு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்றேன். சரி சார் உங்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உங்க அங்க அடையாளங்கள் என்ன சார்? இந்த ஏரியால ரொம்ப அழகான ஆள் நான் தான் சார், பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு அங்க அடையாளங்கள் பார்த்தாலே தெரியும், அழகா இருப்பீங்க, அதான் சொல்ல வரீங்க? ஆமா ஆமா அதான் சரி. சரி நான் பாக்குறேன் சார், வந்து பாக்குறேன். வாங்க வாங்கிட்டு வாங்க. வாங்க உட்காரு, பைக்ல உட்காருங்க. டேய் முன்னாடி வாடா. ஒரு கார் வாங்குனா கேக்குதா இந்த மனுஷன்? என் பைக் பத்தாதா? உட்காரா மண்டை கீழே குனிடா.
தள்ளி உட்காருமா. என்ன நொல்லு? ஒரு வண்டி எங்க அப்பா. வந்துட்டோம்டா, இறங்குடா. இந்த லொகேஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓனர் எங்க எங்க காணா? எங்க இருக்காரு? யாரு அழகா? நான் போய் கேட்டு வரேன். அங்க ஒரு அங்கிள் நிக்கிறாரு. அவர்லாம் இல்லடா, அவர் பார்க்க அங்கிள் இல்லடா. அழகா ஒருத்தர். ஏம்பா, நான் தான்பா. பார்த்தா தெரியல. அழகா இல்ல? சும்மா விளையாடாதீங்க அங்கிள். என்னப்பா அம்மா, போன்ல கலரா இருப்பாரு. கலர் இரு, நான் போன் அடிக்கிறேன். நான் தான்பா அது. சும்மாரியா. நான் என்ன தான் இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? சார், ஹலோ. நான் தான் சார். நான் ஐயோ, அங்க பாருங்க, கருப்பு கலர் தாங்க. ஏங்க அழகா இருக்கிறேன். பார்த்தா தெரியல உங்களுக்கு? நான் நல்லா தெரியும் சார். சார் நீங்க. சார், சார் வணக்கம் சார். நீ வணக்கம். வணக்கம் அப்புறம் வை. அந்த என்னையா கேள்வி அவரை தான் கேட்க வர்றாரு. 5 லட்சம் ரூபாய். சார், மேடமை பேச விடுங்க சார். சார், மேடம் பேசுனா மொத்தமா காலி ஆயிடும் சார். என்னன்னு அப்பப்ப பேச விடுங்க சார். சொல்லுங்க மேடம். என்ன சார் இது? போட்டு நீங்க வீடு பார்க்கலாமா? சார், பசங்க வீடு காட்டுங்க. வாங்க போலாம் வாங்க. இதுதான் சார் வீடு. பெரிய ஹாலு. நிறைய ஆளு. ஒரே ஹாலு தான், பெரிய ஹாலு. ஆனா ஏங்க அப்ப வேற யாரோ உள்ள இருக்காங்களா? ஏய், ஹால்னா ரூம்மா, பெரிய ரூமுமா. ஐயா, அது அப்புறம் விளக்குங்க. வீட காமிக்கிறேன் சார். 5 லட்சம் ரூபாய். வா, இவரு 5 லட்சம் ரூபாய் சொன்னாரு. வீடு வாங்க, போயிடுங்கம்மா. அவர் கொஞ்சம் இப்படிதாங்க வெயில்ல கொஞ்சம் மண்டை போறாரு. இங்க வாங்க. நீயே பார். இதுதான் கிச்சனு. நல்லா அருமையா சமைக்கலாம். பாருங்க உங்க ஏரியா. கூப்பிடுறாரா? நீங்க வாங்க. உங்க ஏரியா கிச்சன் நீங்க தான். இவர்தான் சமைக்கிறாரா? சரி சரி, சாமி பாத்துங்க, உங்க ஏரியாவை பாத்துங்க. நல்ல அருமையான கிச்சன், நல்லா சமைக்கலாம். சரி, இவ்ளோ ஃபர்னிச்சர்டா இல்ல, இன்னும் இருக்குது. இருங்க, இது பாருங்க. இந்த டோர் திறந்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கார்டன், பூங்கா எல்லாமே உங்களுக்கு தான். வா, கிரிக்கெட் மேட்ச் தான். 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். ஏங்க தோட்டம் ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்கள வர என்ன புதைச்சு வச்சிட்டு ஊர்ல சொந்தக்காரங்கள மாலை போடுங்க. சரி, அப்புறம் போதீங்க. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும். கண்டிஷனா பாத்தியா? 5 லட்சம் ரூபாய் முன்னாடி கண்டிஷன். அது மேடம் கரெக்ட்டா இருக்காங்க. நீங்க தான் சரி. ஏங்க நான் தான் சரியில்லையா? ஆமாங்க. மேடம் கரெக்ட்டா இருக்காங்களா? வர மாட்டீங்க. சரி, என்ன கண்டிஷன் நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, எங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. நாங்க இந்த ஆணி வந்து எப்பவுமே இங்க இருக்கும் ஐயா. இந்த ஆணி இருக்கணும். என்ன எதுனா ஆணி அது? இது ஒரு சென்டிமெண்ட். எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. சரி, போட்டோ இதுல மாட்டி வச்சிருந்தேன். சரி, இந்த 2015ல வந்து ஒரு வெள்ளம் வந்தது இல்ல, அதுல போட்டோ போயிடுச்சு, எங்க அம்மா போட்டோ. அது ஞாபகார்த்தமா அந்த ஆணியை வச்சிருக்கிறேன். நான் அப்பப்போ அந்த ஆணியை மட்டும் வந்து பாத்துட்டு போவேன். சரி, அந்த வீட்டுக்கு அந்த ஆணியை கொண்டு போக வேண்டியதானே? ஐயோ, சென்டிமெண்ட்டியா ஆணி? ஏய், வேணாப்பா, அந்த வீடு எல்லாம் 50 லட்சம் ரூபாய் ஆணி கீனி என்றாரு. இந்த மனுஷனை பார்த்தவன் மூஞ்ச பார்த்த நம்புற மாதிரியா இல்ல. ஆணி ரொம்ப முக்கியம். ஓகேவா? இருக்கு சார், இருக்கு சார். ஏங்க நீ கண்ணை உருட்டாத. சரி, ஓகேங்க ஐயா. நான் என்ன பண்ண நான் பண்ணாதான் அடங்கறேன். நெஃப்டா? ஆமாய்யா, நெஃப்ட் பண்ணிடுங்கயா. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம்யா. நாளைக்கு வந்துட்டுமா வீடு நாங்க? வந்துருங்க. சரி, நான் அனுப்பிச்சு விட்டீங்க. நன்றிங்க. ஆண்டவரா காட்டின வீடுமா, கடிச்சிச்சு. ஆண்டவர் தான் காமிச்சாரா? ஆமாப்பா. இவன் ஒருத்தன் அப்பப்போ வசனம் பேசுறான் பாருங்க. நான் காஃபி போடுறேங்க. இன்னைக்கு உங்களுக்கு எறா பிரியாணி செஞ்சு தரேங்க. ஜுஜுஜு. தண்ணி கேட்ட தரல, வீடு வாங்கணும், எறா பிரியாணி தர. ஏங்க நம்ம இப்ப ஹவுஸ் ஓனர். ஓ, ஹவுஸ் ஓனர். ஆமாங்க. நல்லது. மாசம் கட்டணும். ஏங்க வாங்க. எனக்கு சந்தேகமா இருக்குமா, ஆனாலும் அந்த வீடு 5. சரி வா. தான் உங்களுக்கு என்ன காட்டுனா தான் அமைதியா வராரு. ஆமா வந்தாச்சு வீட்டுக்குள்ள. ஏங்க இருக்கிற சாமான்லாம் எடுத்து வைங்க. டிங் டிங். ஏங்க வீடு சம்ம பெல் அடிக்கிறாங்க. டிங் டிங். பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு பாரு. ஐயோ, கால் வலிக்குது. பரவாயில்ல, வீடு வாங்கணும். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க. நான் தாண்டி வீட்டுக்காரர். யாரு வீட்டுக்காரர்? நல்லா இருக்கீங்களா? ஹவுஸ் ஓனர் இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியதானே? ஹவுஸ் ஓனர். அந்த வீட்டுக்கு ஓனர். வீட்டுக்காரர் ஒண்ணு இல்லையா, எங்க அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. அப்படியே அதனால அப்பா எங்க அம்மாக்கு பூ வச்சிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். அங்க பாருங்க, ஆணிக்கெல்லாம் பூ வைக்கிறாங்க. எனக்கு பூ வாங்கி தர மாட்டேன். ஐயா, அக்ரிமெண்ட் ஆணி. அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குமா? பூ எடுக்க கூடாது. சந்தேகம். பூ எடுக்க கூடாது. அக்ரிமெண்ட். சரிங்க சரி. அமாவாசம் இல்ல, வீடே மணக்குதுங்க. மணக்கும். அந்த ஆணி, அந்த மனுஷன் வந்து அந்த பூ வேற மாற்றாரு, என்னன்னே தெரியல. அம்மாவுக்கு பர்த்டேன்றாரு, அவங்க அம்மா போட்டோ இல்லன்றாரு. சும்மா கேள்வி கேட்டு வீடே மணக்குது. நான் உங்களுக்கு அதை விட மணக்க மட்டன் பிரியாணி செய்யறேன். சரி போ. அல்ல எறா பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுத்து என்ன ஏமாத்து. சரி, காஃபி அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு, காஃபி கொண்டு வர மாட்டியா? ஏங்க காலை ஏங்க நான் கேக்குறேன், எவ்வளவு நாள் தான் நான் டிங் டிங். காலையில யாரா பில் அடிக்கிறது? போடா. டிங் டிங். என்ன இது காலங்கத்தால வாங்க அங்கிள், வாங்க அங்கிள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்திருக்காரு. ஏய், ஹவுஸ் ஓனர். என்ன பார்த்தாவே பதறீங்க? இல்லங்கய்யா. ஐயா பூ எடுத்துட்டாரு. அப்பா ஏசப்பா நன்றி. ஆணி எடுத்து போயிடுவாரு. பூ எடுத்துட்டேன். என்ன ஆகுது? நைட்டு எங்க அம்மா நைட்ல கனவுல வந்தாங்க.
திடீர்னு பார்த்தா வயல்ல திப்புன்னு ஓடுறாங்க. ஐயோ முள்ளு குத்தலையா அங்கிள்? அம்மா கால்ல செருப்பு இல்லப்பா. ஐயோ பாவம் இல்ல சார், வயசானவங்க செருப்பு போடணும்ல. செருப்பு போடணும். அதனால அம்மா இப்ப செத்து போயிட்டாங்கல்ல, அதனால அந்த அம்மாவுக்கு செருப்பு எடுத்துன்னு வந்தையா. செருப்பா? ஐயோ ஐயோ நாத்தடிக்குது. ஏ பழைய செருப்பா இருக்கு. செருப்பெல்லாம் சொல்லக்கூடாது, இது சென்டிமெண்ட். பல வருஷமா எங்க குடும்பத்துல எல்லாருமே போடுற செருப்பு. எல்லாரும் இதுதான் போடுறீங்க? ஆமா, சென்டிமெண்ட். ஐயா அக்ரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. அக்ரிமெண்ட் ஆணி. ஏங்க குப்புன்னு ஒரு நாத்தம் வருதுங்க. இதுக்கு நேத்து வந்துச்சு மல்லிப்பூ வாசனை. கோச்சுக்காதீங்க. என்ன கோச்சுக்காதீங்க? டேய் என்னடா பெல் அடிக்கிற சவுண்டா இருக்கு? சாமி யாருக்கு பாரு. டிங் 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 டிங். டேய் என்னடா யாரோ வர்றாங்க. வாங்க மாமா. நல்லா இருக்க பாருங்க. நல்லா இருக்கா மாமா? தங்கச்சி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேடா. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? மாப்பிள்ளை பரவாயில்ல, வர்ஷிக்லாம் பண்ணிருக்காரு, பிரேயர்லாம் பண்றாரு, நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. என்ன வீடு ஒரே ஸ்மெல்லா இருக்கு? தள்ளுங்க மாப்பிள்ளை. தள்ளுங்க மாப்பிள்ளை. என்ன இது ஒரே ஸ்மெல்லா இருக்கு? சொல்லு. என்ன இது ஆணியில செப்பலெல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க? என்ன தங்கச்சி எதுக்கு அழுவுறீங்க? அப்பா பண்ணதுக்கு எதுக்கு நீங்க அழுவுறீங்க? மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை? நான் வீட்டுல ஆணியில செப்பல் மாட்டி வச்சு ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கு. இதுதான் உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? மச்சான் நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அவசரப்படாதீங்க. சொல்லுங்க. அப்பாதான் மாமா, அப்பாதான். அப்பதானா? ஏன் பாவி பண்ணீங்க? இப்ப ஏமா அழுவுற? விடுங்கம்மா. என்னம்மா தங்கச்சி வாழ்க்கை எப்படி போயிடுச்சு? இதுக்குதான் உன் மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனா? அம்மா மச்சான் சொல்றது கேளுங்க, அவசரப்படாதீங்க. எந்த சொல்லுங்க மாப்பிள்ளை, நான் வரேன் மாப்பிள்ளை, போயிட்டு வரேன் மாப்பிள்ளை. போயிட்டு நெக்ஸ்ட் டைம் பாக்குறேன் உங்களை. வேண்டாம் மாப்பிள்ளை, நான் வரேன் மாப்பிள்ளை. போயிட்டாருமா. வாடா சாமி வாடா, அப்பா பாத்து பாரு வாடா. ஏன்பா அவரு நான் எதுவுமே பண்ணவே இல்லையேம்மா. என்னங்க அண்ணன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன நீங்க எவ்வளவுதாம்மா வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்றது? டிங் டிங். இப்ப யாருமா அந்த அந்த கதுல காலிங்குல பிடிக்க விட்டுரு. தம்பி நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? ஏங்க பயப்படாதீங்க. செருப்பு ஓட்டு வரா குறும்பு. குறும்பு. அந்த செருப்பு பஸ் எடுங்க. செருப்பு எடுத்துலாம். ஆணியே எடுத்துலாம். அப்பாடா. ஐயோ இன்னைக்காவது ஒரு நல்ல ஒரு இப்போ நேத்து நைட் மறுபடியும் எங்க அம்மா கனவுல வந்தாங்க. உங்க அம்மாக்கு ஒரு வேலையே இல்ல, கனவுல வரதான் வேலையா? ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க? அக்ரிமெண்ட் கேன்சல். சாப்பிடவே இல்லன்னு ஒவ்வொன்னு அழுகுறாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்துறீங்களா? பிரியாணி எங்க அம்மாக்கு பிடிக்காது. லெக் பீஸ் உனக்கு பிரியாணி ரைஸ் ஆவது கொடுங்க. பிடிக்காதியா? சமநாத்து ஏதோ வருது. அதனால ஆமா எங்க அம்மா கருவாடு சாப்பிடுவாங்க. ஐயோ என்ன இது? நாத்து அடிக்குது. அருமையா இருக்குங்க. அருமையா இருக்குன்னா எருமையா இருக்கும். இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மல்லிப்பூ நான் அழுகுறாரு. ஐயா ஐயா அது எடுத்துட்டு போங்க. ஐயா கால்ல விழுறாங்க. ஐயா அது எடுத்துட்டு போயிடுங்க. நான் அக்ரிமெண்ட் போட்டுருக்கறையா? என்னம்மா? ஏம்மா நீ தானம்மா சொன்ன அக்ரிமெண்ட் போட்டுருக்கறமா? நாத்த அடி தாங்க முடியல. ஆணி பாத்துக்க. அம்மா அம்மா அந்த சென்ட் பாட்டில் எடுத்து சென்ட் வீடு ஃபுல்லா சென்ட் அடிங்கம்மா. பாட்டில் அடிக்கிறது. மொத்த பாட்டில் அடிங்கம்மா. என்னம்மா இவ்வளவு நாத்து அடிக்குது? ஏங்க இப்படி ஒண்ணு யோசிக்க மாட்டீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? ஏன் இந்த வீடு வாங்குனீங்க? ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு, இப்படி போய் மாட்டி விட்டீங்களே. நான் என்னடா பண்ணேன்? நான் என்னப்பா பண்ணேன்? ஏய் நான் என்ன பண்ணேன்? டிங் டிங். ஐயோ அதே நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் காலிங் பெல் எடுத்து விட்டுரு. டெய்லி யாரோ வீட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. நல்லா இருக்கியா? வாங்க ஃபர்ஸ்ட். ஐயா போத்றங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க ஃபர்ஸ்ட். உட்காருங்க ஃபர்ஸ்ட். குடும்ப ஜெபத்தை முடிச்சா நீங்க வந்துட்டீங்க. வாங்க வாங்க. ஆமா குடும்ப ஜெபத்தை குடும்பமா வீடு வாங்கிருக்கீங்க. உங்க ஒவ்வொரு முகத்திலயும் சந்தோஷம் எதுவுமே இல்லையே. ஆமாங்க சரி ஆமாங்க. சரி குடும்பமா இதா இருக்கு. இல்லங்க ஐயா ஐயா உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல. இப்போ ஐயா ஆராதனை முடிச்சாரு. தம்பி வேதம் வாசிச்சு முடிச்சான். நான் எல்லாருக்கும் தேசத்துக்காக ஜெபிச்சேன். உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க வாங்க. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. இல்ல உங்க மூஞ்சில இல்ல உண்மையை சொல்லுங்க. உங்க மூஞ்சில யார் மூஞ்சில ஐயா புது வீடு வாங்குன ஒரு சந்தோஷமே நீங்க வீட்ல அந்த இல்ல ஐயா சொல்ல விடுங்க. இல்லங்க அவரு அப்படிதான் கை தட்டி நல்லா ஆராதிச்சாரா அத சொல்ல வந்தாரு. ஆண்டவர் வந்து அவருக்கு நிறைய வார்த்தைகள் வெளிப்படுத்தி இருக்காரு. இப்போ நான் வெளிப்படுத்த போறேன், கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ணு. ஐயா வீட்ல ஒரு நாத்து அடிக்குதுங்களா? ஆமா ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. ஐயா நான் வந்த போய் உணர்ந்தேன். சும்மா இரு இந்த பாட்டி. ஐயா ஐயா கொஞ்சம் பேசுறீங்களா? ஏமா இப்படி பண்ற? ஐயா கொஞ்சம் பின்னாடி பாருங்களேன், அந்த ஆணியை பாருங்களேன். ஆமா அதுக்குள்ள கருவாடு மாட்டி இருக்குங்கய்யா. இந்த வீடு கம்மி ரேட்ல விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோங்கய்யா. ஆனா அந்த ஆணி மட்டும் அவங்களுக்கு தாங்க. டெய்லி வந்து அந்த ஆணில ஏதோ ஒன்று மாட்டுறாரு. வீட்டுல சண்டை பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சமாதானமே போயிடுச்சுங்கய்யா. அப்படியா? அதான் பாருங்க, போன வருஷம் மென்ஸ் ஃபெலோஷிப்ல வருவாங்க, நீங்க எல்லாம் தடை பண்ணீங்க. ஆனா அவர் உண்மையா சொன்னாரு பாருங்க. அவர் மென்ஸ் ஃபெலோஷிப்ல வந்து ஜெபம் பண்ணனால தான் நீங்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ஆனா வீட்டுக்கு எப்படின்னா கணவர் ரொம்ப முக்கியம். அதான் பைபிள் வேதம் சொல்லியுது, மனைவியிலே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தலைவர் எது டிசிஷன் இருக்கிறாரோ அதுபடி குடும்பத்தில் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து நம்ம டிசிஷன் எடுக்கும் பொழுது, தேவன்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, நம்ம போகிற வீட்டுக்கு நம்ம ஆசுவாதமாக இருப்போம். நம்ம பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதனால நம்ம
முழு சரீரத்துக்கு எப்படி மூளை ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அவருடைய எல்லா தியாகமும், ஒரு கடைக்கு போனாலும் சரி அவர் வாங்குற சம்பளத்தை வீட்டுக்காக செலவு பண்ணுவார். எந்த ஒரு காரியமானாலும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் சொல்லிட்டு அவருடைய பங்கு வேற எங்கேயும் செலவு பண்ணாமல் குடும்பத்துக்காக செலவு பண்ணுவார். ஆனால் அவருடைய சொல்கிற காரியத்தை முழு குழுமமாய் சேர்ந்து கடவுளத்தில் ஜெபம் பண்ணி இருக்கும் பொழுது நம்ம எங்கே போனாலும் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் சந்தோஷத்தை ஒவ்வொரு நாள் கொடுப்பாரு. இதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத நான் இங்கே உள்ள வரும்போது ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. ஏங்க, என்னம்மா மன்னிச்சிருங்க சார். சாரிப்பா. ஏங்க, இதுதான் எல்லா சூழ்நிலையும் போன வருஷம் நான் மென்ஸ் ஃபெலோஷிப் வராமல் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன். அந்த மென்ஸ் ஃபெலோஷிப் வரும்போது தான் டெய்லியும் ஆண்டரோட இருக்கும்போது தான் மற்றவங்களோட அன்பா இருக்கணும், உங்களோட அன்பா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஏங்க, எப்படிங்க எங்க மேல நான் தாங்க உங்களை ப்ரெஷர் பண்ண இது பண்ணுங்க அது பண்ணுங்க, ஆனா என் மேல இவ்ளோ அன்பா எப்படிங்க? ஆண்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றோமா. இது அன்பு என்ன தெரியுமா? லவ்னு என்ன தெரியுமா? இவங்களுக்கு கேளுங்க. லவ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேங்க. LOVE. நீங்க சொல்லுங்க. இல்லங்க, லவ் ஸ்பெல்லிங் TIME, டைம். லவ்னு என்ன தெரியுமா? நேரத்தை கொடுக்கறது. ஒரு ஆண் குடும்பத்துல நேரம் கொடுத்தானா குடும்பத்துல சமாதானமா இருக்கும். ஒரு ஆண் பிள்ளைகிட்ட நேரம் கொடுத்தானா பிள்ளை ஞானமா வளரும். ஒரு ஆண் சபைக்கு நேரம் கொடுத்தானா சபை வளரும்மா. அன்பினா தெரியுமா? உங்களோட நேரத்தை கொடுக்குறதாம்மா. வாங்கம்மா, எப்பவும் உங்களோட நான் சமாதானமா இருப்பேன், நேரத்தை கொடுப்பேம்மா. வாங்க. தேங்க்யூங்க. மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சபையில் எல்லா ஆராதனைகளிலும் நீங்கள் பாராட்டி கொடுத்த எல்லா வெகுமதிகளுக்கும் நன்றி. வந்த எல்லா புருஷர்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்களும் செய்த எல்லா விதமான பாராட்டுகளுக்காக நன்றி. இந்த ஸ்கிட்டு போட்டாங்களே அது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வீட்டை வாங்கினா அந்த வீட்டுக்குள்ளே சத்ருவனுடைய எந்த ஒரு காரியம் உள்ளே இருக்கக்கூடாது. உன் லைஃப்பை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா 100க்கு 100 ஒப்பு கொடுத்துடணும். பிசாசுக்கு ஒரு ஆணியை வீட்டில் வச்சிட்டீங்கன்னா அந்த ஆணி நிமித்தமாக உன் வீட்டை நீ இழந்து போயிடுவா, உன் வாழ்க்கையை இழந்து போயிடுவா. அதனால் முழுசு 100க்கு 100 ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் என்ற தலைப்பில் அந்த ஸ்கிட் இருந்தது. அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம்.